420 ஆதி தமிழன் 420 பல கோடி பத்திரிகையாளர் பணம் பல கோடி மோசடி அந்த இதுல உள்ள அந்த பிரஸ் பண்ணி உள்ள இந்த லெட்டர் பேட் இல்ல லெட்டர் பேட் அடிங்க ஒரு ஆள் கேட்டா ஒரு ஆள் வந்து கும்பலா வந்து அடிச்சிருவீங்களா? ஒரு ஆள் வந்து கேட்டா கும்பலா அது எப்படி ராஜன் வந்து பெரிய பூலான்னு கேக்குறாரு. எல்லாருக்கும் பூலு அவருக்கு மட்டுமா இது? இல்ல இல்ல நீங்க பாரதி தமிழ் ஆளுங்க, நீங்க பாரதி தமிழ் உங்களை செக் பண்ணி அனுப்பி இருக்காரு. நான் சொல்றேன் के सामी गुंडासा அந்த இதுல உள்ள அந்த பிரஸ் பண்ணி உள்ள லெட்டர் பேட் இல்ல லெட்டர் பேட் அடிங்க வெளியேறு வெளியேறு நாடக பொதுக்குழு நடிகர்களே வெளியேறு வெளியேறு 420 பத்திரிகையாளர்களை மோசடி செய்யும் பாரதி தமிழகத்தின் நடவடிக்கை போட்டு அவரை ஓட விட்டானுங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ ஓட விட்ட பயிலுவா. அதனால இத்தனை பேர் திரண்டு வந்திருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி தினமலர் முதலாளி, நக்கீரன் முதலாளி, கோபாலன், ஆரமாறு, ரமேஷ், அத்தனை பேர, பிரகாச, சுரேஷ, செந்தில, இப்படி 5 முதலாளிகளே அனுப்புறாங்க. முதலாளிகள் அனுப்புனத ஒரே மூணு அன்பு எல்லாத்தையும் ஓட விட்டான். ஆக இது இங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு இரும்பு தூண் எப்படி நடமாடுமோ அதே போன்று அத்தனை பேர் இருக்கீங்க. அதனால இந்த முயற்சி கடைசி முயற்சி, இந்த பத்திரிகையாளர் மன்றத்தை மீட்டெடுக்க போறோம். இதுல என்ன விஷயம்னா 20 ஆண்டு காலமா முன்னாடி ஓடி போன சிவகுமார் பேர்ல போலி கையெழுத்து போட்டு இன்றைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் நடத்துற இந்த போலிகளை இந்த விரட்டி அனுப்பணும். இவனுக்கு வச்சிருக்கிற பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் ஏழை பத்திரிகையாளர் ஒவ்வொரு பதில் சொல்ல சொல்லுங்க. அவர் பத்திரிகை நாங்க 2 பேர் பேசுறோம். போராட்டம் இல்லையா? நீங்க பாரதி தமிழ் ஆளுங்க, நீங்க பாரதி தமிழ் உங்களை செக் பண்ணி அனுப்பி இருக்காரு. நான் சொல்றேன் உங்களுக்கு பதில் சொல்றோம். ஒரு ஆள்னால உறுப்பினர் தாங்க, ஒரு ஆள் கேட்டாலும் பதில் தானே சொல்லணும். ஒரு ஆள் கேட்டா ஒரு ஆள் வந்து கும்பலா வந்து அடிச்சிருவீங்களா? ஒரு ஆள் வந்து கேட்டா கும்பலா அடிச்சிருவீங்களா? அது எப்படி ராஜன் வந்து பெரிய பூலான்னு கேக்குறாரு. எல்லாருக்கும் பூலு அவருக்கு மட்டுமா இது? இல்ல அவரு கேட்கிறாரு. 5 வருடங்களுக்கு முறை தேர்தல் நடத்துவதுதான் ஜனநாயக மரபு. தேர்தலே நடத்தப்படாமல் இந்த பத்திரிகையாளர் மன்றம் நடக்கப்படுகிறது என்றால் மனசாட்சி உள்ளவருடைய அவர்களுடைய மனசாட்சிக்கே நான் இந்த கேட்டை விட்டு விடுகிறேன். 20 ஆண்டு காலம் தேர்தலே நடத்தப்படவில்லை என்றால் அது சட்டபூர்வமான பத்திரிகையாளர் மன்றமா
காவல்துறைக்கு நான் நேரடியாக இந்த கோரிக்கையை வைக்கிறேன். தமிழ்நாடு அரசுக்கும் இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். 20 ஆண்டு காலம் ஒரு 5 பேர் கட்டுப்பாட்டிலே 5 வருடங்களுக்கு முறை தேர்தல் நடத்துவதுதான் ஜனநாயக மரபு. ஆனால் 20 ஆண்டு காலம் தேர்தலே நடத்தப்படாமல் இந்த பத்திரிகையாளர் மன்றம் நடக்கப்படுகிறது என்றால் மனசாட்சி உள்ளவருடைய அவர்களுடைய மனசாட்சிக்கே நான் இந்த கேட்டை விட்டு விடுகிறேன். 20 ஆண்டு காலம் தேர்தலே நடத்தப்படவில்லை என்றால் அது சட்டபூர்வமான பத்திரிகையாளர் மன்றமா? காவல்துறைக்கு நான் நேரடியாக இந்த கோரிக்கையை வைக்கிறேன். தமிழ்நாடு அரசுக்கும் இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். 20 ஆண்டு காலம் ஒரு 5 பேர் கட்டுப்பாட்டிலே இருந்து தேர்வுக்கு வந்து இப்ப நான் இந்த தேர்வுல தெரிஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனா என்னால ஒரு அட்டை வாங்க முடியல. தினமலர் மோகன். இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள சேனல் 5 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.